ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாடி தோட்டத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் காய் கீரைலாம் சமையலுக்கு எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி வந்தாச்சுங்க காலையில். ஏன்னா கீரைலாம் நம்ம மாடி தோட்டத்தில் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நம்ம காலையில் எழுந்திரிச்ச உடனே இந்த மாதிரி கீரைலாம் பறித்து கொண்டே காலையில் குக் பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க. உண்மையிலேயே காலையில் எழுந்திரிச்சதுமே நம்ம இந்த மாதிரி இயற்கையை நம்ம 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 வீட்டுக்கு மாடியிலே பார்க்கும்போது அதுவே மனசுக்கு அவ்வளோ ஒரு நிறைவாக சந்தோஷமாக அப்படியே சூப்பராக இருக்குங்க. என்ன சொல்கிறது, இதுக்கெலாம் சொல்ல வார்த்தைகளே இல்லைங்க, அப்படி இருக்குங்க மனசுக்கு. இன்றைக்கி காலையிலே கொஞ்சம் நம்ம கீரை நம்ம எடுத்துகிட்டு போகலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் முருங்கைக்கீரை எடுத்துகிட்டு போகிறேங்க. முருங்கைக்கீரை நமக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே நல்லா, அதாவது ஒரு 2-3 குரோ பேக்கில் வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி நான் ஒடிச்சு எடுத்துருவேன். இந்த மாதிரி சிறுசாக இருக்கும்போது ஒடிச்சு எடுத்துட்டோம்னா நமக்கு நல்லாயிருக்கும், சூப்பராகவே இருக்குங்க. இங்கே பாருங்கள், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்திங்களா. இந்த மாதிரி நம்ம கீரையை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம சாம்பார் வச்சு சாப்பிட்டோம்னா நமக்கு சூப்பராக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாகவே எடுத்துருக்கேங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், முருங்கைக்கீரை நம்ம மாடி தோட்டத்தில் இப்போ நல்லாவே சூப்பராகவே நமக்கு கிடச்சிருக்குங்க. அந்த முருங்கைக்கீரை எடுத்துகிட்டு போயிட்டு இன்றைக்கி பருப்பு போட்டு ஒரு சூப் வச்சு சாப்பிட போகிறேங்க. முருங்கைக்கீரை நம்ம நிறைய எடுத்துக்கிட்டோம்னா இரும்பு சத்து அதிகமாக கிடைக்குங்க. இந்த முருங்கைக்கீரை இங்கே பாருங்கள், ஒரு கட்டளவுக்கு நமக்கு கிடச்சிருக்குங்க. நான் முருங்கைக்கீரை ஒரு 3 பாட்டில் வச்சுருக்கேங்க. நான் அந்த மாதிரி எலசா நான் காய்க்காக விட மாட்டேன். இந்த மாதிரி கீரைக்காக மட்டும் ஒரு 3 குரோ பேக்கில் 12 குரோ பேக்கில் வச்சுருக்கேங்க. அதில் இந்த மாதிரி எலாசாவே நான் அப்பப்போ எடுத்துக்கிறேன். வாரம் ஒரு முறை நான் முருங்கைக்கீரை எடுத்துக்கிறேன். நான் இந்த முருங்கைக்கீரை முட்டையை பொரியல் செய்வேன், சூப் வச்சு சாப்பிடுவேன், கடைஞ்சி சாப்பிடுவேன், பொரியல் பண்ணி சாப்பிடுவோம். அப்புறம் புட்டு, இந்த மாதிரி நம்ம எதில் ராகி புட்டு செய்யும்போது சாப்பிடும், இந்த மாதிரி எதில் வேணாலும் அந்த முருங்கைக்கீரை நான் போட்டு யூஸ் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள், 2 செம்பருத்தி பூ சாமிக்காய் எடுத்துக்கிட்டேன். காராமணி பாருங்கள், இங்கே பாருங்கள், சிகப்பு காராமணி, பச்சை காராமணி, கொஞ்சம் சந்தன முட்டை இருந்துச்சுங்க. அப்படியே அவ்வளோ மனமாக இருக்குங்க. ஒரே ஒரு வெண்டைக்காய் இன்றைக்கி முதல் முறையாக இன்றைக்கி எடுத்துருக்குங்க. அப்புறம் பார்த்திங்க, இங்கே பாருங்கள், பல வகையான மிளகாய் நம்ம மாடி தோட்டத்தில் நம்ம வச்சுருக்கேங்க. 11 வகையான மிளகாய் நம்ம மாடி தோட்டத்திலே இருக்குங்க. அதில் இங்கே பாருங்கள், இது 1000 காய்ச்சி சந்தன காந்தாரி 2 காந்தாரி. இது பார்த்திங்கன்னா காஷ்மீர் சில்லி, சாம்பார் சில்லி. இது என்ன பார்த்திங்கன்னா முக்கியமாக நெய் மிளகாய் எந்த அளவுக்கு இடம் பிடிச்சிக்கோ அதே மாதிரி இது பர்பிள் கலர் காந்தாரிங்க. பர்பிள் கலர் காந்தாரியுமே விதைகள் சேகரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. நண்பர்கள் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த விதை பேர் பர்பிள் கலர் காந்தாரி நம்ம கொடுக்க போகிறோங்க. ஏன்னா ஆடிப்பட்டம் நெருங்கிக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பாருங்கள். நம்ம பல வகையான மிளகாலாம் நம்ம விதை பேர் கொடுக்க போகிறாங்க. தொடர்ந்து நம்ம வீடியோஸ் ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.